ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது வந்து நம்மளோட 229வது வீடியோ, செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோவாக இதை வந்து பார்க்க போகிறோம். ஓல்டு கொஸ்டின் பேப்பரு வித் ஆன்சர் கீ. இதை வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக தான் பண்ண போகிறீங்க. நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து பேனா எடுத்து ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஸோ கடைசியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜிப்மர் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கோல்டன் பாயிண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருந்தோம். அதில் ஒருத்தன் சொல்கிறான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க, இன்னொருத்தன் சொல்கிறான் நீங்கள் ஏன் வந்து சும்மா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி நீங்கள் என்னென்ன சேவைகள்லாம் பண்ணணும், ஃப்ரீயாக என்னென்ன சேவைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து இதில் வந்து அட்வைஸ் பண்ண வேணாம். நான் என்ன செய்யணும், நான் என்ன சொல்லணுங்கிறத எனக்கு இதில் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லையா பிளாக் பண்ணி விட்ருங்க, பார்க்காதுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க 100% என்னோடய ஓல்டு கொஷின் பேப்பர் கோல்டன் பாயிண்ட்ஸு நம்மளோட வீடியோஸை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஜிப்மர் எக்ஸாமை நல்லா எழுதியிருப்பாங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. இதில் வந்து யாராருக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம வந்து பர்சனலாக வந்து கமெண்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியாது, பேசி கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரியலி நீட்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ரியலி தேவையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சே ஆகணும், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க, தேவைகள் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க, என்னட்ட கைடன்ஸ் வாங்கிக்குவாங்க. வேணும்னா ஜாயின் பண்ணுவாங்க, வேணாட்டி விட்டுருவாங்க. ஸோ நீங்களும் வேணும்னா ஜாயின் பண்ணலாம், வேணாட்டி விட்டுறலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா தான் இது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது. நான் என்னோடய வீடியோவில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு. நீங்கள் ஏதாவது பொது சேவைகள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃப்ரீயாக டீச் பண்ணணும், ஃப்ரீயாக ஒரு 100 பேத்துக்கு டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நம்பரை இந்த கமெண்ட்டில் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி கோத்ரூ பண்ணணும், எப்படி டைம் டேபிள், எந்தெந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க உங்களோட ஃபோன் நம்பரை இதில் எழுதலாம். ஃபோன் நம்பரை எழுத முடியலன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டராக உங்களோட ஃபோன் நம்பர் வருதோ, இப்போ ஏன்னா 1 தான் உங்களோட நம்பர், ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னா ஏன்னு போடுங்க, 2னா பின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆல்ஃபபெட்டில் கூட நீங்கள் வந்து எழுதி உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. தேவை இருக்கிறவங்க உங்களை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 5 பேர்த்துக்கிட்ட பேசுகிறப்ப இதோட அந்த டைமோட வேல்யூ தெரியும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியும். நான் என்னோடய டைமை ஒதுக்கி இதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணி இதுக்காக வீடியோ க்ரியேட் பண்ணி இதில் நான் வந்து சொல்கிறேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம், இல்லாதவங்க விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு, கமெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. ஸோ எக்ஸாமுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்ல வேணாம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணுன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்துடலாம், கொஷின்ஸ்க்கு வந்துடலாம். ஃபஸ்ட் கொஷின்னு, ஸோ நம்ம வந்து ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு 5 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி மார்னிங் வந்து நம்ம வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லைவ் வீடியோ போடலாம், ஜிப்மர் கொஷின்ஸை வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது கமெண்ட்ஸ் வந்ததுனால அதுக்கு ரிப்ளை பண்ணி என்னோடய டைமை நான் வந்து ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ என்னோடய டைம் அதில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அது. ஸோ இனி அந்த மாதிரி இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வர்றப்பயே அது தேவையில்லாதுன்னு தெரிஞ்சுன்னா நான் டக்குன்னு பிளாக் பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் போகாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஷின்ஸை பார்க்கலாம். PME of A1, A2, A3 after 55 to 60 years is done. முதல்ல PME அப்படின்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இது RRBயோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். யாரெல்லாம் RRB எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து யூஸ் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் எதில் வந்ததுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் தான் வந்துருந்துச்சு, நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். A, every 5 years, every 3 years, every 7 years, none of these.
So BME of A1, A2, A3 after 55 to 60 years is done. பீரியாட்டிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆர்ஆர்பியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கூட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி 5 years, எவ்ரி 3 years, எவ்ரி 7 years, none of these. ஸோ ஆன்சர்ஸ் என்ன நோட் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 27. Cerebrospinal fluid is secreted by choroid plexus, spinal cord, cerebrum, cerebellum. Right answer என்ன நோட் பண்ணிக்கோங்க. 28. Sperms are produced by the process of spermatogenesis, ovulation, oogenesis, gestational. 29. Myopia is corrected by using of convex lens, concave lens, cylindrical lens, bifocal lens. Then question number 30. Which of the following enzyme is not involved in the digestion of the carbohydrate? Lipase, amylase, lactase, sucrose. Then question number 31. Increased glucose tolerance is seen in hyperpituitarism, hyperinsulinism, hypothyroidism, all of the above. Question number 32. The storage form of carbohydrate in animal is starch, glycogen, glucose, heparin. Question number 33. The legal definition of death that facilitates organ donation pertains to cessation of pulse, respiration, function of the brain in its entirety, circulatory and respiratory functions. Question number 34. The first nursing philosophy on health maintenance and restoration was established by Clara Barton, Florence Nightingale, Mary Eliza Mohani, Dorothea Tix. Then question number 38. Who is the father of psychoanalysis? Sigmund Freud, William James, Ivan Pavlov, Wilhelm Wundt. Then question number 39. Pedophilia is a form of verbal abuse, child sexual abuse, physical abuse, mental abuse. Question number 40. Which one of the following analgesic drug lacks anti-inflammatory action? Paracetamol, ibuprofen, diclofenac sodium, paroxicam. Question number 41. An accumulation of the blood in the intrapleural space is pneumothorax, tension pneumothorax, chemothorax, xylothorax. What percentage does burns of the genitalia constitute by the rule of 9? 1%, 9%, 21%, 18%. 43. Which one of the following is not a common cause of increased intracranial pressure? Brain tumor, subarachnoid hemorrhage, viral encephalitis, migraine headache. Question number 44. A group of ocular conditions characterized by optic nerve damage, increased intraocular pressure and associated vision loss seen in the patient with glaucoma, cataract, corneal dystrophies, keratoconus. Then 45. The sterilization of glasswares is done through fumigation, disinfection, dry heat, moist heat. Then question number 46. The period between the exposure to the infection and the appearance of the first symptoms is called incubation period, latent period, window period, exposure period. இது வந்து நம்ம படிச்சிருக்கோம், நிறைய கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஸோ இது டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். 47. What information the nurse should consider while collecting the history of the child with suspected rheumatic fever? A fever that started 2 days ago, lack of interest in the food, a recent episode of pharyngitis, vomiting for the 2 days. 48. Expected date of delivery is calculated by Johnson's formula, Nigel's formula, Wood's formula, Robert's formula. 49. Dash denotes one who never completed a pregnancy to the stage of viability. Nulli gravida, multigravida, purpura, nullipara. Question number 50. CINAHL மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து நீங்கள் கூகுளில் தான் பார்க்கணும், இது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2 கொஷின் நம்ம வந்து விட்டுறலாம். மீதி வந்து 23 கொஷினில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 18க்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். Cumulative index to the nursing and allied health literature.
இதுவும் தெரியறது கூட வாய்ப்பு இருக்குது. கேட்டலாக் இன்டெக்ஸ் டு த நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் இன் லிட்ரேச்சர், கன்செப்ஷனல் இன்டெக்ஸ் டு த நர்சிங் அலைடு ஹெல்த் இன் லிட்ரேச்சர், காம்ப்ரிஹென்சிவ் இன்டெக்ஸ் டு த நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் லிட்ரேச்சர். ஸோ நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். 50 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸை சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வருது, என்ன டாப்பிக்லேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியும். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும், நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியும், நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தாக தான் நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் போடுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் சொல்லலாம். ஸோ 26க்கு ஆன்சரு D, none of these. So BME of A1, A2, A3 after 55 to 60 years is done. Every 5 years கிடையாது, every 3 years கிடையாது, every 7 years கிடையாது. None of these கொடுத்துருக்காங்க. ஸோ D தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அப்போ எப்போ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 27, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் செக்ரீட்டட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் 1, கோராய்டு ஃப்ளக்ஸஸில் தான் வந்து CSF வந்து செக்ரீட் ஆகுது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவலூஷன்னா ஊஜெனிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜெஸ்டேஷனல் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினாலஜி மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 29க்கு ரைட் ஆன்சர் வந்து கான்கேவ் லென்ஸ், மயோப்பியா வந்து கான்கேவ் லென்ஸால் கரெக்ட் பண்ணப்படுது. Then 30th ரைட் ஆன்சர் வந்து லைபேஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம் இஸ் நாட் இன்வால்வ் இன் த டைஜஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் டைஜஷனில் அமைலேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். ஸோ இது வந்து இன்வால்வ் ஆகுது. எது இன்வால்வ்மெண்ட் கிடையாதுன்னா லைபேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைபேஸ் வந்து நாட் இன்வால்வ் இன் த டைஜஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். நீங்கள் என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட் டைஜஷன் அப்படின்னு போட்டு அமைலேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் இன்வால்வ்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து மறக்காது. தென் 31 இன்க்ரீஸ்டு குளுக்கோடாலரன்ஸ் இன் சீன் இன் த 4. ஸோ 4ல் வந்து ஆல் ஆஃப் தீஸ் அபவ். ஸோ எல்லாத்துலேயும் வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹைப்போபிட்ரினிசம், ஹைப்பர் இன்சுலினிசம், ஹைப்போதைராய்டிசம். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32. ஸோ 32க்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன்சர் 2, கிளைக்கோஜன். இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜன் ஃபார்முலாவில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணப்படுது. தென் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமல்ஸ்னு போட்டு கிளைக்கோஜன் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்முலா வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஃபார்முலா. தென் 33க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைன் இட் இஸ் என்டைரிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லீகல் டெஃபினிஷன் ஆஃப் த ஸோ பிரெயின் வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து என்டையராக ஸ்டாப் பண்ணுறப்ப தான். இந்த லீகல் டெஃபினிஷன் ஆஃப் த டெத் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஆர்கன் டொனேஷன் பெர்டைன்ஸ் டு த செசேஷன் ஆஃப் த ஸ்டாப் ஆஃப் த செசேஷன்னா ஸ்டாப். ஸோ ஸ்டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைன் இட் இஸ் என்டையர்லி அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீகலாக வந்து பார்த்திங்கன்னா டெத் அப்படின்னு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 34க்கு ரைட் ஆன்சர் வந்து 2, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல். ஃபஸ்ட்டு நர்சிங் ஃபிலாசபி அண்ட் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் வாஸ் எஸ்டாப்ளைஸ்டு பை த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 38க்கு சைக்கோஅனாலிசிஸோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது நம்ம பார்த்துருக்கோம். ஃபிடோபிலியா இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து சைல்டு செக்ஸுவல் அப்யூஸ். நிறைய படத்தில் சொல்கிறாங்க பீடோபிலியாவா அப்படின்ட்டு. ஸோ சைல்டு செக்ஸுவல் அப்யூஸு. 40க்கு ரைட் ஆன்சர் வந்து 1, பேராசிட்டமால் அப்படிங்கிறது தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் அனாலிசிக் ட்ரக் லேக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் எதில் இல்லைன்னா பேராசிட்டமாலில் கிடையாது, ப்ரூஃபனில், டைக்ளோஃபினக்கில், பிராக்சிகம் அப்படின்ற ஒரு ட்ரக்கில் வந்து இருக்குது. இந்த பிராக்சிகம் அப்படிங்கிறது என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, எனக்கும் ஞாபகம் இருக்குது. பிராக்சிகம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். 41 அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் த பிளட் இன் த இன்ட்ராப்ளூரல் ஸ்பேஸ் இஸ். அக்குமுலேஷன் ஆஃப் பிளட் இன்ட்ராப்ளூரல் ஸ்பேஸில் வந்து அக்குமுலேட் ஆகிறது நம்ம என்ன கீமோதொராக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பிளட்டுங்கிறதுனால கீமோ, வாட்டராக இருந்தனா ஹைட்ரோ, தென் ஏராக இருந்தனா நீமோ, ஸோ பஸ்ஸாக இருந்தனா பயோ. ஸோ அதை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நீமோ, டென்ஷன் நிமோதராக்ஸ், கீமோ நிமோதராக்ஸ், சைலோ நிமோதராக்ஸ். அந்த சைலோ நிமோதராக்ஸுங்கிறது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி மெட்டீரியல் வந்து அக்குமுலேட் ஆகிறது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. தென் 42க்கு ரைட் ஆன்சர் வந்து 1%. வாட் இஸ் த பர்சன்டேஜ் டஸ் பர்ன்ஸ்? ஜெனிட்டேலியாவுக்கு வந்து நீகிள்ஸ் ரூல்ஸ் படி நம்ம 1% கொடுக்குறோம். 43க்கு ரைட் ஆன்சர் வந்து 4, மைக்ரைன் ஹெட்ஏக். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காமன் காஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷர்? ஸோ இன்க்ரீஸ் இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷருக்கு எது வந்து காஸ் கிடையாதுன்னா மைக்ரைன் ஹெட்
இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது. பட் பிரெயின் டியூமர் இருக்கிறதோ, சப்ஆர்கனாய்டிக் ஹெமரேஜ் இருக்கிறதோ, வைரல் என்செஃபாலிட்டிஸ் இருக்கிறதோ உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 44க்கு ரைட் ஆன்சர் வந்து 1 கிளாக்கோமா, இந்த குரூப் ஆஃப் ஆக்குலார் கண்டிஷன். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்குலார் கண்டிஷனு. இதில் வந்து நிறைய சிம்டம்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். கேரக்டரைஸ்டு பை த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் இருக்கும், இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இருக்கும், அசோசியேட்டட் வித் விஷன் லாஸ் இருக்கும். இது எல்லாம் எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா கிளாக்கோமா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45க்கு ரைட் ஆன்சர் 3 ட்ரை ஹீட். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த கிளாஸ் வேர்ஸ் வந்து ட்ரை ஹீட்னால பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸை படித்து வச்சுக்கோங்க. என்னென்ன மெத்தடில் பண்ணுறாங்க, என்னென்ன மெட்டீரியலை பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா the period between the exposure of infection and appearance of the first symptom, இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லேட்டன்ட்னா என்ன, விண்டோ பீரியட் அப்படின்னா என்ன, எக்ஸ்போஷர் பீரியட்னா என்ன. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட் வரும், லேட்டன் பீரியட் வரும், இன்னொரு 2 பீரியட் வரும். ஸோ இதுதான் வரும். இதில் வந்து விண்டோ பீரியடுங்கிறது வந்து இன்னொரு வேறு இதில் வரும். எக்ஸ்போஷர் பீரியடுங்கிறது வந்து இதில் வந்து வராது. ஆக்சுவலாக என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 47க்கு ரைட் ஆன்சர் வந்து 1 a fever that started 2 days ago. What information nurse should consider while collecting history of the child with the suspected rheumatic fever இருந்ததுன்னா ரைட் ஆன்சர் வந்து இதுக்கு 3 தான் கரெக்ட். the recent episode of the pharyngitis, ஸோ ரைட் ஆன்சர் 3 pharyngitis, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ரொமாட்டிக் ஃபீவரை நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். ரொமாட்டிக் ஃபீவர் வந்ததுன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின். 48 எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இஸ் கால்குலேட்டட் பை 2 நீகிள்ஸ் ஃபார்முலா. 49 டேஸ் டினோட்ஸ், எது வந்து டினோட்ஸ் பண்ணுது, 1 who never completed pregnancy to the stage of viability வரைக்கும் வரலன்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா நல்லிப்பேரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ viability வரைக்கும் ஒரு பேபியை வந்து அவங்களுக்கு வரல அப்படின்னா, அவங்களுக்கு பேபியே இல்லை அப்படின்னா அது வந்து நல்லிப்பேரான்னு சொல்கிறோம். ஸோ 50க்கு ரைட் ஆன்சர் வந்து cumulative index to the nursing allied health literatures அப்படின்னு சொல்கிறோம். அதாவது CINAHL அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர்ஸ்லாம் கொஷின்ஸ்லாம் சூப்பரான கொஷின்ஸு. கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த RRBயில் போடுற கொஷின்ஸ்லாம் சூப்பரானதாக இருக்குது. நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓல்டு கொஷின் பேப்பரை கவர் பண்ணுங்கள், கோல்டன் பாயிண்ட்ஸை கவர் பண்ணுங்கள், செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கவர் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் மட்டும் பத்தாது, அதை மட்டும் படிச்சுட்டு போயெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ ஒரு சில டைமில் நம்மளோட இதுலேருந்து நான் 40%, 50%, 60%, 80% வரலாம். எல்லா எக்ஸாம்லையும் நம்ம போய் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 40-50% வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஓல்டு கொஷின் பேப்பரை தாண்டி அந்த டாப்பிக்கை தாண்டி பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஓல்டு கொஷின் பேப்பரை கவர் பண்ணிவிட்டு கோல்டன் பாயிண்ட்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றதுக்கு போகலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அப்புறம் இன்றைக்கி வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க வந்து லைக் பண்ணிங்க. எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு நான் வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஈஸியாக இருந்தால், மீடியமாக இருந்தால், ஹார்டாக இருந்தால் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.